PUCSL இடம் மின்சார சபை யோசனை சமர்ப்பிப்பு. அனைத்து வீட்டு பாவனையாளரின் மின் கட்டணம் 18 வீதத்தை விட குறையும் என்பதாக பிரதான தலைப்பு இருக்கிறது. இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் இலங்கை மின்சார சபை இந்த யோசனையை முன்வைத்திருக்கிறது. அதேபோல 5000 ரூபாயாக இருந்த பட்டியலில் இனி 4000 ரூபாவாகும். மத வழிபாட்டு தலங்களுக்கு 18 வீதம், கைத்தொழிற்சாலைகள், ஹோட்டல்கள் ஆகியவற்றுக்கு 12 வீதம், அதேபோல அரசு நிறுவனங்கள், திணைக்களங்கள் 22 வீதத்தாலும் குறையும் என்பதாக அந்த செய்தி பிரதான செய்தியாக இந்த தினம் தினகரன் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அதில் சொல்ல வருகின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்க வரும். கடந்த காலங்களில் மின் கட்டணம் அதிகரிப்பு தொடர்பான பல்வேறு விடயங்கள் பேசப்பட்ட போது இப்போது மின் கட்டணம் குறைவடையும் என்பதாக அண்மையில் பாராளுமன்றத்தில் அமைச்சர் காஞ்சன் அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே இப்போது அதற்கான அறிவிப்பும் வெளியாகியிருப்பதாக இன்று தினம் தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது. அனைத்து வீட்டு பாவனையாளர்களுக்கான மின்சார கட்டணம் 18 வீதத்தை விட குறைக்கப்படும் என்று மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மின் கட்டண பட்டியலில் உள்ள அல்லது அதற்கு குறைவான மின் கட்டணத்தை நுகர்வோருக்கும் பெற்றுக் கொடுப்பதற்கான யோசனையை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் தற்போது சமர்ப்பித்திருப்பதாகவும் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருக்கின்றார். அதற்கமைய 5000 ரூபாய் மின்சார கட்டணத்தை பெற்ற வீட்டு வாடிக்கையாளருக்கு அந்த கட்டணம் சுமார் 4000 ரூபாய் வரை குறைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. மின் கட்டணத்தை முடிந்தளவு குறைப்பதற்கு பல்வேறு தரப்பினரோட பேச்சுவார்த்தை முடக்கப்பட்டதோடு பலர் சாதகமான யோசனைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கமைவாகவே கடந்த அக்டோபர் மாதம் அதிகரிக்கப்பட்ட மின் கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டு மற்றும் மத வழிபாட்டு தலங்களின் மின் கட்டணம் 18%, கைத்தொழிற்சாலைகள், ஹோட்டல்களுக்கான மின் கட்டணம் 12%, அரசு நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்களுக்கான மின் கட்டணம் 24% குறைக்கப்படும் என்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மின்சார கட்டணம் அதிகரித்துள்ளதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். மின் உற்பத்தியின் செலவை முகாமைத்துவம் செய்யும் வகையில் மின் கட்டணம் திருத்தம் செய்யப்பட்டதாலேயே மின் விநியோகம் தற்போது சீராக முன்னெடுக்கப்படுவதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வறட்சியை எதிர்நோக்கிய கடந்த அக்டோபர் மாதத்தில் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. எனினும் அதிர்ஷ்டவசமாக கடந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைத்தது. அதனால் நீர்மின் உற்பத்தியின் வீதம் அதிகரித்தது. இதன் பின்னணியிலேயே மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்ற தீர்மானம் கடந்த டிசம்பர் மாதம் எடுக்கப்பட்டது. இந்நிலையில் மின் கட்டணத்தை 3% குறைக்க முடியும் என ஆரம்பத்தில் குறிப்பிடப்பட்டது. டாலருக்கு இணையாக ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பும் நீர்மின் உற்பத்தி அதிகரிப்பு ஆகிய சாதகமான காரணங்களால் மின் கட்டணத்தை மேலும் குறைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியிருந்தார்கள். இதனை அடுத்து இதன் பயனை நாட்டு மக்களுக்கு முழுமையாக வழங்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருக்கிறார். 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வளிமண்டலவியல் திணைக்களம், நீர் முகாமைத்துவ குழு மற்றும் ஏனைய நிறுவனங்கள் வரவிருக்கும் வறட்சியில் முன்வைக்கப்பட்ட கணிப்புகளின் அடிப்படையில் குறைந்த நீரை பயன்படுத்துமாறு பணிப்புரை வழங்கியதாக தெரிவித்தார். நீர் மின்சார உற்பத்தி குறைந்தால் வீடுகள் மற்றும் வழிபாட்டு தலங்களின் மின் கட்டணம் அக்டோபர் முதல் 18 வீதமாகவும், தொழிற்சாலைகள் மற்றும் ஹோட்டல்களின் மின் கட்டணம் 12 வீதமாகவும் உயர்த்தப்பட்டது. எனவே அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு கட்டடங்கள் 24% அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த அக்டோபர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை கடந்த 5 ஆண்டுகளில் பெய்யாத அளவு மழை வீழ்ச்சி கிடைத்ததால் நீர்மின் உற்பத்தி எளிமையாக இருந்ததால் மின் கட்டணத்தை 3% குறைக்க திட்டமிடப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை அழைத்து மின்சார கட்டணத்தை மேலும் குறைக்கக்கூடிய பகுதிகளை ஆராய்ந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதியும் அமைச்சரவையும் பணிப்புரை வழங்கியது. கடந்த 15ஆம் தேதி தொடர்பாக மீண்டும் ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. அதன்படி தேவையான கட்டணங்களை குறைப்பது தொடர்பான திருத்தங்கள் குறித்து ஆராயப்பட்டு குறைப்புக்கான பரிந்துரைகள் பிப்ரவரி 22ஆம் தேதி பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். எனவே மின்சார சபை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மிக மக்கள் இருக்கிறார்கள். அதற்கிணங்க உத்தேச மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டம் மூலம் எதிர்வரும் மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்பதாகவும் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த வீட்டு பாவனை மின் கட்டணம் அடுத்த மாதம் முதல் 18 வீதத்தினால் குறைவதற்கான சாத்தியம் இருக்கிறது. இந்த யோசனையை இப்போது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் மின்சார சபை சமர்ப்பித்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயம். கடந்த காலங்களில் பெய்த மழை வீழ்ச்சியின் அடுத்து கிடைத்த நீர்மின் உற்பத்தியினுடைய அளவு அதிகரிப்பு காரணமாக, அதே போல டாலருக்கு இணைவாக ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பு ஆகிய விடயங்களை கவனத்தில் கொண்டு இவ்வாறு இந்த கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் காஞ்சன் விஜயசேகர் தெரிவிக்கிறார்.